ஸ்டாலின் அனுப்பி வச்சாருன்னா அனுப்பி வச்சது உண்மைதான். அதனால தான் திருமாவளவன் வந்து அவருக்கு வேண்டிய ஸ்டாலினுக்கு வேண்டிய அருணை கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து பதவியை கொடுத்தாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்துக்கிட்டு இவர் வந்து அருண் இருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, 1020 கோடி குற்றச்சாட்டு KNL மேல. இடி 1020 கோடி குற்றச்சாட்டுன்னு ஆதாரங்களை கொடுத்து கடிதமே எழுதிட்டாங்க டிஜிபிக்கு. அதை வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அதை உயர் நீதிமன்றத்துக்கும் கொடுத்துட்டாங்க. இவ்வளவு ஆதாரங்கள் 1020 கோடி இருக்கும்போது KNL மேல FIR போட்ட அருண் வெறும் 600 கோடிக்கு தான் FIR போட்டிருக்காங்க. அப்ப இந்த 420 கோடி அருண் காப்பாத்தி விட்டுருக்காரு. ரெண்டாவது FIR போட்டுட்டா உடனே அரெஸ்ட் தானே பண்ணுவாங்க. KNL ஏன் அரெஸ்ட் பண்ணல? 28 நாட்கள் வந்து எதுவுமே கேட்க கூடாது, மேல்முறையீடு எதுவுமே வந்து அதெல்லாம் போய் நீங்க FIR போட்டீங்கன்னா எந்த கோர்ட்டும் அரெஸ்ட் ஏன் பண்ணுன்னு கேட்க மாட்டாங்க. ஆதாரம் இருக்கு, நான் அரெஸ்ட் பண்ணுன்னா முடிஞ்சது. அதனால இவங்க உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன் அரெஸ்ட் பண்ணல? அப்ப இப்ப லஞ்ச அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குன்னு எவ்வளவு வழக்கு போட்டாங்க திமுக. அதுல ஏன் இப்ப இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிலேருந்து மற்ற எல்லாரு மேலேயும் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்க உடனே போடலாம்ல, அவங்கள கைதும் பண்ணலாம்ல. அதெல்லாம் அருண் விட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து சப் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் இது வைக்கிறாரு, ரைடு. அரசியல்வாதி தான் லட்சக்கணக்கான கோடி அடிச்சு நாட்டை குட்டிச்சவரா இருக்கான். அவனை போய் புடினா புளியை விட்டுட்டு எளிய போய் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அருண். காரணம் என்ன? அருணுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது திருமாவளவன். அருண்கிட்ட சொல்ற விஷயம் திமுக மந்திரிங்க மேலேயோ ஸ்டாலின் உதயநிதி மேலேயோ எந்த நடவடிக்கையும் எடுக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதை அருண் வந்து தாவேக்கா ஆட்சியில இருந்துகிட்டு அதை நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறது மிகப்பெரிய மோசமான விஷயம். தாவேக்கா வந்து இதை உணரணும். திமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகளை முதல்ல நீங்க நல்ல பதவியில கொடுக்கக்கூடாது. அதுவும் குறிப்பா லஞ்ச ஒழிப்புத்துறையில கொடுக்கக்கூடாது. இல்லைன்னா நாடு கட்டு போகும். எல்லா ஊழல்வாதிகளும் தப்பிச்சிருவாங்க. நீங்க ஊழல் இல்லாம இருக்கீங்க, பாராட்டுறோம். ஆனா ஊழல் அரசியல்வாதிகளை பிடிச்சி அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் பண்ணி நாட்டு இதுல சேர்க்கணுங்கிறது தான் நம்முடைய டிமாண்ட். அதை வந்து அருண் வச்சா நடக்காது. அருண் வந்து திமுகவின் ஏஜென்ட், திருமாவளவனின் ஏஜென்ட். அவரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? எந்த திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையும் உங்களால் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஆனா விசிகாவனுடைய ஆளூர் ஷானவாஸ் இதுக்கு முன்னாள் MLA, ஆனா அவர் இன்னைக்கு வந்து தனிக்கட்சி ஆரம்பித்து அவர் இடைத்தேர்தல் நிற்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருப்பதாக வந்து, ஏன்னா திமுக இந்த இடைத்தேர்தல நிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவரை நிக்க வைக்கிறதாக வந்து ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குங்க சார். கட்சி ஒண்ணு அவருக்காக வந்து தனிப்பட்டு உருவாக்கி இப்ப அவர் வந்து இடைத்தேர்தல நிக்க போறாருன்னு ஒரு செய்தி வெளியாகுது. இது பின்னணியில யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுல வந்து ஆளூர் ஷானவாஸ் அவர் இஸ்லாமிய. ஆமா சார். விசிகாவுக்கு விடுகிற ஓட்டு பூரா யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாதி ரீதியான ஓட்டு. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு பதிவு இருக்காங்க, அவங்க தான். அவங்க பாவம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அவங்கள முன்னுக்கு கொண்டு வரதான் அவங்க கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்களே ஒழிய அந்த மக்களுக்கு எந்த உதவியும் போய் சேருதானா இல்லை. அப்ப அந்த மக்கள்லாம் வந்து தன்னுடைய பிரதிநிதியான திருமாவளவனுக்கு போடுவாங்க. ஆளூர் ஷானவாஸுக்கு போய் போடுவாங்களா? ஜாதி ரீதியான ஓட்டுக்கள் இங்கே விழுக. அதனால அவர் பேருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அது மிகப்பெரிய அளவில் வந்து ஓட்டு வங்கி வாங்குவோம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க முடியாது. அதனால ஸ்டாலினுக்கு வந்து அரசியல், நான் இப்போ சொல்றேங்க, அரசியலே ஒன்றும் தெரியல அவருக்கு. அரசியல் தெரிஞ்சவராக இருந்தால் குளத்தூர்ல போய் நிற்பாரா? நானே பல தடவை ஒரு மாசத்துக்கு முன்னாடி குளத்தூர்ல தோத்துருவாருன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொன்னேன். 40 வருஷம் அரசியல் இருக்கிற ஆளு போய் அங்க நிக்கலாமா? கண்டிப்பா நிறைய கணக்கு இருக்கு, அது தெரியல. இப்ப என்னன்னா தோல்விக்கு காரணம் யாருன்னு கேட்கிறாரு. தோல்விக்கு காரணம் நீங்களும் உதயநிதியும் தான். மக்கள் உங்க மேல உள்ள வெறுப்புல தான் விஜய்க்கு போட்டாங்க. யாரு? சேகர் பாபு எப்படி காரணமா இருக்க முடியும்? சேகர் பாபு தோக்குறவங்களெல்லாம் இது பண்ணி கொடுத்துட்டாராம். இதை கேண்டிடேட்டா தோக்குறவங்கள கேண்டிடேட்டா சேகர் பாபு கொடுத்தாரு. அதை அனுமதிச்சு அப்ரூவ் பண்ணது நீங்க தானே. அப்போ உங்களுக்கு அனலிசிஸ்ன்னு வேணாமா? இவனை கொடுத்தா அவர் ஜெயிப்பாராங்கிறது சேகர் பாபு கொடுத்தா கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் போட்டுருவீங்களா? தோல்விக்கு காரணம் வேறு யாரும் அல்ல, ஸ்டாலினும் அவர் குடும்பமும் தான். குறிப்பா வந்து இவரும் உதயநிதியும் ஒரு சபரீசனும் தான் அதுக்கு காரணம். அவங்க தோல்விக்கு அவங்க பண்ணின நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெறுப்பு உருவாயிடுச்சு. அதனால அதுவே தெரியாம ஸ்டாலின் காயை நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இன்னைக்கு வந்து விஜயனுடைய ஆட்சியில
இன்னைக்கு 24 மணி நேரத்துல 12 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இந்த நானா இருந்தேன்னா கண்டிப்பா இந்த ஆட்சியில இருந்து நான் வந்து ராஜினாமா பண்ணிருப்பேன்னு ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சார். விஜய் அவர்கள் 12 பாலியல் ராஜினாமா பண்ணிருப்பேன்னு சொன்னது முதல்வர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிருப்பேன்னு பாஜகவினுடைய மூத்த தலைவர் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு உதயநிதியும் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஈவு இரக்கம் இல்லாத ஒரு காட்டாட்சி கேவலமா இருக்கு, இந்த ஆட்சியில எல்லாம் நம்ம இருக்கோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தாமோவன்பரசன் இதே மாதிரி ஒரு மேடையில பேசினாரு. இன்னைக்கு முன்னாள் துணை முதல்வரே வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. மூத்த தலைவரும் இதே மாதிரி வந்து இந்த ஆட்சியை வந்து ராஜா அவர்கள் பேசினா அது அவர் ஒரு அரசியல் தலைவர், அதுக்கு பதில் சொல்லலாம். இவர் பேசினது வந்து நம்ம எப்படி பதில் சொல்றது உதயநிதிய? ஏன்னா உதயநிதி தனக்கு பாலியல் பலாத்காரம் கொடுத்தாருன்னு சினிமா நடிகைகள்லாம் புக்கை எழுதியிருக்காங்க. உதயநிதிக்கு தகுதி கிடையாது. ராஜாவுக்கு வேணா சொல்லலாம். என்ன சொல்றேன் நான் ராஜாவுக்கு, நான் ராஜாவுக்கு சொல்ற பதில், பாலியல் பலாத்காரம் ஒரு ஆட்சியில் நிறைய நடக்குதுங்கிற விஷயத்த ஒரு நாள்லயோ ஒரு வாரத்திலேயோ தீர்மானம் பண்ண முடியாது. சமூக வலைதளங்கள் நிறைய வந்துருச்சு. சமூக வலைதளங்கள்ல எக்ஸ்போஷர் அதிகம். ஒரு சின்ன குற்றம் நடந்தா உடனே வந்துடுது. அது நமக்கு பார்க்கும்போது பிரமிப்பா தெரியும். திமுக ஆட்சியில வந்து 27,000 சிறு குழந்தை பாக்ஸோ ஆக்ட், சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் திமுக ஆட்சியில் 27,000 5 வருடத்துல பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. அப்படித்தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா NCRBன்னு சொல்லக்கூடிய மத்திய குற்ற ஆவண காப்பகம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு எடுப்பான். நீங்க எடுக்கட்டும், இவங்க ஒரு வருஷம் ஆகட்டும், எத்தனை குற்றங்கள் நடந்ததுன்னு NCRBல எடுப்போம். உங்க ஆட்சியில எத்தனை குற்றங்கள் நடந்ததுன்னு நான் கம்பேர் பண்ணி கொடுக்குறேன். அதுதான் சரியான ஒப்பீடா இருக்கும். இப்ப நீங்க பாலியல் பலாத்காரம் அதிகமாகுதுன்னா டாஸ்மாக மூடணும். எல்லாம் போதையில் இது பண்றாங்க. மது இது இருக்கு, இந்த போதை மருந்து, அதை புழக்கத்தை மூடணும். இதெல்லாம் மூடினா தான் இந்த குற்றங்கள் குறையும். எந்த ஆட்சி வந்தாலும் இந்த குற்றங்களை வந்து முன்கூட்டியே தடுக்க முடியாது. அதாவது போதையையும் போதை மருந்தையும் மதுவையும் நீங்க ஒழிச்சா தான். ஏன்னா போதையில போய் பண்றான், மது போதையில போய் பண்றான், இதுல போய் போதை பொருளை உட்படுது பண்றான். அடிப்படையிலேயே நம்மகிட்ட வீக்னஸ். அடிப்படை இதெல்லாம் நம்ம நீக்கினா தான் இந்த மாதிரி குற்றங்கள் வருங்காலத்துல குறைவதற்கு வாய்ப்பு. ஆனா டாஸ்மாக் 717 மூடுனேன்னு சொன்னதே வந்து போய் தான் அப்படின்னு நயினார் வந்து இன்னைக்கு ஒரு கருத்து வெளியிட்டு காமிக்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நயினார் நாகேந்திரன் வீடியோ போய் எடுங்க. எங்கேயாச்சும் வந்து ஒரு சர்ச் இருக்கு, அது பக்கத்துல டாஸ்மாக் திறந்து இருக்குன்னு வீடியோவை போட சொல்லுங்க. இல்லை எங்கேயாச்சும் கோயில் இருக்கு, அது பக்கத்தில் அவங்க சொல்றாங்க 717, யாருக்கு தெரியும்? அது பொய் இல்லைன்னா எங்கெங்க இருக்கோ அங்கே எடுத்து போடுங்க. அதைத்தானே சொல்றேன். சும்மா வெறுமனே அதெல்லாம் பொய் இல்லைங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கணக்கு கொடுக்குறாங்க 717ன்னு. இது அவங்களுக்கு ஆதரவாக நான் பேசலை. அதை கொடுங்க. நீ எதிர்கட்சினா எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா ஆதாரங்களை கொடுத்து தான் இந்த மாதிரி அங்கே கடை திறந்து இருக்குன்னு காமிச்சா தானே மக்கள் நம்புவாங்க. அதனால அதை வச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. இன்னைக்கு வந்து மிதுன், அதாவது எடப்பாடியினுடைய மகன் மிதுன் அவர்களை வந்து பொதுச் செயலாளராக முதல்ல ஐடி விங்க்கு தலைவராக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொதுச் செயலாளராக வந்து அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள் வந்து இங்க ஒரு தீவிரமா நடந்துட்டு இருக்கிறதாக அதிமுகவில் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் விஜயபாஸ்கர் நிறைய 2 நாளா கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கேள்வி கேட்கறது குற்றமா அப்படின்ட்டுதான் அவர் வந்து விராலிமலை விஜயபாஸ்கர் வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அடுத்தடுத்து ஏன்னா தங்கமணி ஆகட்டும், SP வேலுமணி ஆகட்டும், அவங்களும் வந்து திமுகவில் சேர்றதா வந்து ஒரு செய்திகள் வெளியாயிருக்குங்க சார். இப்ப அடுத்தடுத்து வந்து அதிமுகவினுடைய பலம் குறைந்து கொண்டே வந்தால் அதிமுகவினுடைய நிலை என்னவாக தான் இருக்கும்? மிதுன் கண்டிப்பா பொதுச் செயலாளராக வருவாரா? மிதுன் வந்து எடப்பாடியுடைய மகன் வந்து அவ்வளவு திறமைசாலி இல்லை. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்றேன். அதிமுகவை பற்றி எனக்கு பேசுறதுக்கு அடிப்படை உரிமை இருக்கு. நான் ஏற்கனவே அதிமுக இருந்தேன். ஜெயலலிதா அவர்களோடலாம் வந்து நான் நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கேன். அவங்களுடைய ரெகுலராக அவங்க சில விஷயங்கள் எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. அதனால அந்த அடிப்படை உரிமையில நான் சொல்றேன், அதிமுகவில் வந்து வாரிசு அரசியல் இதுவரை வந்தது இல்லை. எம்ஜிஆர் இருக்கும் போதே தன்னுடைய அண்ணன் பசங்க கட்சி ஆபீஸுக்கு வந்தா திட்டி உள்ள வராதன்னு விரட்டி விடுவார். கட்சி ஆபீஸுக்கு நீ ஏன் வர அப்படின்னு. என்னுடைய அண்ணன் குடும்பத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர்கள் மூலமாக யாரும் எந்த பரிந்துரைக்கும் வரக்கூடாதுன்னு அறிக்கையை விட்டார். வாரிசு அரசியலுக்கு எதிரானவர். வளர்ப்பு பையன் அப்புன்னு வச்சிருந்தாரு, அந்த பையனை கூட அரசியலுக்கு உள்ள விடலை. அவர் வாரிசு. அவங்க ஜெயலலிதாவை கூட அவர் வந்து வாரிசா கொண்டு வரல. அவங்க யாரோ சினிமாவில் நடித்தவங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை தான் தனக்கு உடல்நிலை சரியில்லைங்கும் போது கொண்டு வந்தார். அதே மாதிரி ஜெயலலிதா வாரிசுகளை கொண்டு வரல. அவங்களுக்கு இவங்க இருந்தாங்க, அண்ணன் பசங்க இருந்தாங்க. அவங்கள ஸ்டடி பண்ணிட்டு இவங்க லாயக்கில்ல
நாட்டுக்கு வந்து இவங்க வந்து முதல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஜெயலலிதா வாரிசை கடைசி வரை அறிவிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படி இருந்ததுனால தான் சாதாரண தொண்டராக இருந்த எடப்பாடி இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆனார். அப்படிப்பட்ட ஒரு கட்சி எப்படி ஒரு வாரிசை ஏற்றுக்கொள்ள முடியும்? முதுனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அங்கே அடிப்படை தொண்டனுக்குத்தான் மரியாதை. நீங்க வந்துட்டு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தங்கள் இதெல்லாம் கொண்டு வர முடியாது. அதுக்குன்னு இருந்த வாரிசு அரசியலுக்கு இருந்த கட்சி திமுக தான். அங்கேதான் வாரிசுகள், இவருடைய வாரிசு மட்டும் இல்லை, கருணாநிதியோட வாரிசு மட்டும் இல்லை, டிஆர் பாலுவோட வாரிசு, பொன்முடியோட வாரிசு, KN நேருவோட வாரிசு, துரைமுருகனோட வாரிசு, இவங்கெல்லாம் MP ஆனாங்க. அந்த கட்சியோட கலாச்சாரம் வேற, அதிமுகவோட கலாச்சாரம் வேற. அதனால மிதுன்கிறவர் வந்து பொதுச் செயலர் ஆகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு திமுகவுல துரைமுருகன் வந்து வயதாகி விட்டது. கண்டிப்பா நீங்க இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் வந்து நடந்தது. இதுல வந்து துரைமுருகனை வந்து யாருமே கண்டுக்கல. அவர் வந்தாரா போனாரா அப்படின்னு கூட யாரும் கண்டுக்கல. இப்ப வரைக்கும் அது ஒரு விமர்சனமாவே இருக்கு. ஒரு பெரிய தலைவரை, மூத்த தலைவரை யாரும் கண்டுக்கல அப்படின்னு அவரும் வருத்தத்தோடவே திரும்பவும் வெளியே போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து ஏவா வேலுவை வந்து நியமிக்கப்படுவதாக ஒரு செய்தி வெளியானது. ஆனா இன்னைக்கு வந்து ராசா தான் டிவிக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு சரியான ஆளா இருப்பாரு, அவரை தான் பொதுச் செயலாளராக போடுவதாக ஒரு செய்திகள் வெளியாகுதுங்க சார். கண்டிப்பா ராசா, அதாவது பொதுச் செயலாளரை மாத்துங்க, அதுக்குன்னு இருக்கு. இத்தனை வருஷம் அவங்க கட்சியில இருந்தவர், அவர்கிட்ட பேசி ராஜினாமா அவரையே பண்ண வச்சு வேற ஒரு பொதுச் செயலாளர் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை. கண்டிப்பா 40 வருஷம் 50 வருஷம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து நல்லவரோ கெட்டவரோ அவர் எம்ஜிஆர் தான் படிக்க வச்சாரு, நன்றி மறந்தவர் அவர் துரைமுருகன். அப்படி இருந்தும் உங்க கட்சியிலே இருந்தாருன்னா அவர் அவமரியாதை பண்ணாம, சார் உங்களுக்கு வயசாயிருச்சு, வேற ஆளும் போடுறதா இருக்கா, ராஜினாமா பண்ணுங்கன்னு அவர்கிட்ட பேசி முடிவெடுக்கணுமே ஒழிய இப்படி அவமானப்படுத்தி எல்லாம் நீங்க முடிவெடுக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தான் இதுவே தெரியாத, மரியாதையே தெரியாத கூட்டம் நீங்க. அதனால உங்கள்கிட்ட வந்து இது உங்கள்கிட்ட வந்தா இதுதான் அவங்க யாருக்குமே நிலைமை, அதைத்தான் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. பட் அவர் அவமரியாதை பண்ணது வந்து அவர் என்ன பண்ணாருன்னா நீங்க உள்ள வராது. இவருக்கு சீட்ல வந்து டிஆர் பாலு உட்காந்துருக்காரு, ஸ்டாலின் பக்கத்துல. அப்ப பார்த்தாரு நமக்கு பதிலாக இவங்களே வேற ஆள வச்சுட்டாங்கிற கோவத்துல தான் அவர் போயிருக்காரு. அதனால நீங்க எப்பவுமே கூட இருந்தவங்க முதுகுல குத்துற கூட்டம் தானே திமுக. எப்பவுமே கூட இருந்தோம். எம்ஜிஆர் கூடவே இருந்தாரு கருணாநிதிக்கு. 71 எம்ஜிஆர் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது, குத்துனாரு முதுகுல. வைகோ வந்து கருணாநிதி மேல உயிரையே வச்சிருந்தாரு. வைகோ எங்கிட்ட ஸ்டாலினுக்கு விட அவருக்கு பேர் வந்துருமோங்கிறதுக்காக வைகோ முதுகுல குத்துனாரு இவர் கருணாநிதி. அதனால முதுகுல் குத்துவது உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இருந்த கலாச்சாரம். அதனால துரைமுருகன் முதுகுல நீங்க குத்துனதுல அவருடைய ஆச்சரியம் இல்லை. யாரு வேணாலும் ஒரு ரப்பர் ஸ்டாம்பை வச்சுக்கோங்க, எதுவா பொதுச் செயலாளரா. உங்க அப்பா அன்பழகன்கிற ரப்பர் ஸ்டாம்பை தானே வச்சிருந்தாரு, அது மாதிரி ரப்பர் ஸ்டாம்பை வச்சுக்கோங்க. திமுக அறக்கட்டளையில ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு. அந்த ட்ரஸ்ட்ல உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை தானே உறுப்பினராக வச்சிருக்கீங்க. அதனால நீங்க எப்பவுமே இது வந்து ஒரு திமுக ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு டைரக்டர் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான், வேற யாரும் அதுகிட்ட போக முடியாது. இதெல்லாம் வந்து உங்க கட்சியோட கலாச்சாரம். உங்க கட்சியோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு. இருளை நீக்குவதற்காக உதயசூரியன் வந்துருச்சுங்கிறாரு. இல்லை எங்க நீக்கிச்சு உதயசூரியன்? தமிழ்நாட்டுக்கு வந்து உதயசூரியன் உண்மையான சூரியன் தமிழ்நாட்டுக்கு வெளிச்சத்தை கொடுத்து தீய சக்திகளை வெளியில் அனுப்பிச்சு. உங்க கட்சி சின்னமான உதயசூரியன் வந்து என்னத்தை பண்ண முடியும்? ஒரிஜினல் உதயசூரியனை உங்களை வெளியேற்றிருச்சு. இல்லை இன்னைக்கு தமிழ்நாடுக்கு வெளிச்சம் வந்திருக்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கீங்க. வீடு கட்டுறவன்ட்டெல்லாம் பார்ட்டி ஃபண்டு வாங்கலாமா? பொதுமக்கள்கிட்ட இருந்து வரி தான் வாங்கலாம். ஒரு கட்டுற வீடு கட்டினா திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்டு ஒரு சதுர அடிக்கு 27 ரூபா அப்படின்னு வாங்கினீங்கன்னா இதை விட கொடுமை என்ன இருக்கு? அதுக்கப்புறம் டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்டு. உங்க பார்ட்டிக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பணம் கொடுக்கணும்னு இருந்தா இதை விட அயோக்கியத்தனை எதுவும் இல்லையே. இந்த பலவு நாளா செஞ்சிருக்கீங்களே. இப்ப ஆட்சிக்கு வந்தவங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப தமிழ்நாடு தப்பித்தது, தீய சக்தியிடம் இருந்து தமிழ்நாடு தப்பித்ததுன்னு சொல்றது கரெக்டு தானே? எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கீங்க. கொள்ளையடிச்சதை விடுங்க, நீங்க கமிஷன் 30% வாங்கினதை விடுங்க, அதெல்லாம் மறைமுக ஊழல். ஆனா பொதுமக்கள்கிட்ட இருந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்களா பாவிங்க. நீங்க எத்தனை லட்சம் இது இப்போ எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் வீடு கட்டினவங்க பூரா வயிற்றுச்சல் பண்ணியிருப்பாங்க. லஞ்சத்தை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 140 to 145 ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்களே. இந்த கொடுமை இந்தியாவில் எந்த மாநிலத்திலாச்சும் நடக்குமா? மாநிலத்தில் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு கட்சியாவது பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த கேவலம் நடந்திருக்கு.
அதனால நீங்க வந்து நல்லவர்கள் போல் பேசாதீங்க. உங்களுடைய இது முடிஞ்சு போச்சு. மக்கள் உங்களை பத்தி புரிஞ்சுட்டாங்க. விஜய்க்கு விழுந்த ஓட்டுல அவருக்காக விழுந்த ஓட்டு கொஞ்சம் தான். உங்களை எதிர்த்து உங்களை வெறுத்து போன ஓட்டு தான் அதிகம். அதனால உங்களுக்கு இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் இடமில்லை. உதயநிதியவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.